யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளை இதே சத்தத்திற்காய் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். திரும்ப கட்டப்படுவேனா, திரும்ப என் குடும்பம் கட்டப்படுமா, திரும்ப எனக்கு சுகம் வருமா, திரும்ப இந்த சூழ்நிலைகள் எல்லாம் சரியாகுமா, திரும்ப நான் அந்த காரியத்தை செய்வேனா, ஐயோ அதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், இல்லை, நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டப்போகிறேன். விழுந்து போன உன்னுடைய வேலையை திரும்ப நான் கட்டப்போகிறேன். விழுந்து போன உங்களுடைய குடும்பத்தை திரும்ப கட்டப்போகிறார். விழுந்து போன உங்கள் சந்தோஷத்தை திரும்ப கர்த்தர் கட்டுவேன். அது நடக்காது என்று பலர் சொன்னாலும், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உங்களுடைய இருதயம் சோர்ந்தே போனாலும் கர்த்தர் இன்னொரு விசை உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சீக்கிரமாய் திரும்பவும் நான் உன்னை அந்த ஸ்தானத்திலே வைப்பேன். அந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன். உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவே இல்லை. மறுபடியும் அந்த சூழ்நிலையை, மறுபடியும் அந்த உயர்வை கர்த்தரே தருவார்.